கருடன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமே நம்ம வெற்றிமாறன் தான் இந்த படத்துக்கு ஸ்டோரி ரைட்டராக இருக்கார். அதனால தான் இந்த படத்தை நான் ஃபஸ்ட் டேவே பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பார்த்தேன். பார்த்துட்டு என்னோடய ஒப்பீனியனை இந்த வீடியோவில் ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா சப்போஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கான ரிவ்யூ போகலாம் வாங்க. இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா ஹீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சூரி 2வது படம் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஒரு நல்ல கான்செப்டை சூஸ் பண்ணி ஒரு படத்தை நடித்து முடிச்சிருக்காரு. இதே மாதிரி அவர் ஹீரோ ரோலும் பண்ணி காமெடி ரோலும் பண்ணி வெர்சடைலான ஒரு ஆக்டராக அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும். டைரக்டிங் வைஸ் வந்தால் நம்ம வெற்றிமாறனே டைரக்ட் பண்ணியிருக்கலான்றது என்னோடய மைண்ட் செட்டு. ஏன்னா அந்த டைரக்டர் ஒரு சின்ன சீன் ஒன்று வரும். அந்த சீன் நல்ல ஃபோர்ஸான சீன். அந்த ஃபோர்ஸான சீனை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி காட்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தாட் இருக்குது. இதே நம்ம வெற்றிமாறனாக இருந்தால் அந்த சீன் எப்படி எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாருன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்ன சீனு நான் சொல்ல வந்தால் ஸ்பாய்லராக ஆகிடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம சசிகுமார் அவரும் நல்ல 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 ரோல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷமாக எதுவும் படம் இல்லை. இப்போ அந்த படத்தை நடிச்சுட்டு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜான்னு வந்தால் யுவன் சங்கர் ராஜா நல்லா தான் பண்ணுவார். ஆனால் சில இடத்துல ஒரு சொதப்பிடுறாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட் இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரின்னு வந்தால் நல்ல ஒரு ஸ்டோரி. இங்கே இந்த படத்தை பாருங்கள். நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பலை. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சினிமோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாமே டீசெண்டாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே சில இடத்துல லேகாக இருக்குது, சில இடத்துல நல்லா போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு ஸ்லோவாக போன மாதிரியே இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீக்கிரமாக போன மாதிரி இருந்துச்சு. தெரில உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரில. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், ரிவ்யூ முடிஞ்சிச்சு. ஒரு டீசெண்டான ஒரு படம். பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கலாம். பை.